அல்ஹம்துலில்லாஹி அல்லஸீ ஹதானா லிஹாஸா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ கால சுப்ஹானஹு வ தஆலா ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபிய்யி வ லா தஜ்ஹரு பில் கௌலி கஜஹரி பாஜிக்கும் பாஜஅன் தஹபத் ஆமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய முதலாவது கருத்தரங்கு வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, அன்பு தோழர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பரேலியத் ஒரு பார்வை. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஸ்லிம் மத்தியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதன் திரும்புமிடமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆன பிறகு மக்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்பட்டது. அது அடிப்படையிலே ஷியாக்களாகவும் சுன்னி முஸ்லிமாக பிரிந்தார்கள். சுன்னி முஸ்லிம் 4 இமாம்களை பிரிந்தார்கள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பின்பற்றக்கூடிய அனஃபி என்றும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பின்பற்றக்கூடிய ஷாஃபி என்றும், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பின்பற்றக்கூடிய மாலிக் என்றும், இமாம் முஹம்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பின்பற்றக்கூடிய ஹம்பலி என்றும், இந்த 4 இமாம்களை பின்பற்றக்கூடிய மக்களை அஹ்லே சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லப்படும். கண்ணியத்துருவாங்களே, 18ஆம் நூற்றாண்டில் ஹனஃபி மத்ஹபை பின்பற்றக்கூடிய உலமாக்கள் இந்தியாவில் 2 கருத்துடானார்கள். முதலாவது கருத்துடையவர்கள் அஹ்லே சுன்னத் வல் ஜமாத்துக்கு தோதுவாகவும் சரியான கொள்கை இருப்பவர்களை தேவபந்த் என்றும், அந்த கொள்கைக்கு மாற்றமாக இருப்பவர்களை பரேலி சென்று சொல்லப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆரம்ப காலத்திலிருந்து பித்அத்துகள், சடங்கு, சம்பிரதாயங்கள் ஒரு வடிவத்திலோ ஒரு இயக்கமோ இல்லாமல் இருந்தது. மாறாக மக்கள் மத்தியில் பித்அத்துகள், சடங்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் மௌலானா அஹமது இல்லா கான் அவர்களும் அவருடைய சீடர்கள் பரேல்வி என்ற இடத்தில் தௌஹீது, சுன்னத்து, அகாயிதுக்கு மாற்றமாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். இதன் காரணமாக அதிகமான மக்கள் பரேல்வியத்துடைய அந்த அஹமது இல்லா கானுடைய கொள்கையை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். யாரெல்லாம் இந்த கொள்கையை பின்பற்றுகிறார்களோ அவரோடு தொடர்பு ஏற்படுத்தி ரிதா கானியத் என்றும் அல்லது ஊரோடு தொடர்பு ஏற்படுத்தி பரேலிவத் என்று சொல்லப்படும். கண்ணியத்துவாங்களே, மௌலானா அஹமது இல்லா கானை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. மௌலானா அஹமது இல்லா கான் அவர்கள் கிபி 1856ஆம் ஆண்டு பரேலியத்தில் பிறக்கிறார். அவருக்கு தாய் தந்தை வைத்த பேர் முகமது ஆகும். அவருக்கு தாத்தா வைத்த பேர் அஹமது இல்லா ஆகும். இவர் எந்த மதரசாவில் இல்மை கற்க செல்லவில்லை. மாறாக இவருடைய முதல் ஆசிரியர் மிர்சா குலாம் காதியானுடைய சகோதரர் ஆவார். அடுத்தபடியாக இவர் தந்தை தன்னுடைய வீட்டில் இவருக்கு இல்மை கற்றுக் கொடுக்கிறார். எந்த மத இல்மை மாறிய கல்வி கற்க செல்லவில்லை. மாறாக வீட்டில் இருந்தபடியே இல்மை கற்றுக்கொண்டே இருக்கிறார். அடுத்தபடியாக 13 வயதில் இவர் ஆலிம் பட்டம் முடித்து விட்டார் என்பதாக தன் தந்தை மக்கள் முதலே சமர்ப்பிக்கிறார். இருந்தாலும் மௌலானா அஹமது இல்லா கான் அவர்கள் இல்மு தேர்ச்சி பெற்றார் இருந்த காரணத்தால் இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய உலமாக்களிடம் நகுவான விஷயங்களை, இலக்கிய விஷயங்களை கற்றறிந்தார். எதுவரை மதீனா தய்யிபா சென்றும் அவர் இல்மை கற்க சென்றார். இதன் காரணம் இல்மில் அதிகமான அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார். இத்தருணத்தில் ஹிஜ்ரி 1311ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள அனைத்து உலமாக்களும் கான்பூரில் ஒன்று சேர்கிறார்கள். அந்த ஒன்று கூடிய சமயத்திலே அஞ்சுமன் நதுவத்துலுமா என்ற தலைப்பில் முக்கியமான விஷயங்கள் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த சபையில் இருந்து கொண்ட மௌலானா அஹமது இல்லா கான் அவர்கள் எந்த ஒரு காரணமின்றி அவர்கள் மீது வெறுப்படைந்து சபையை முடிவடைவதற்கு முன்பாக அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டார். வெளியேற அவர் சாதாரணமாக வெளியேறவில்லை. வெளியேறிய பிறகு நதுவத் உலமாக்களுக்கு எதிராகவும் தேவபந்த் உலமாக்கள் எதிராக மக்கள் மத்தியிலே விமர்சனங்களை பரப்பியிருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் குஃபுர் என்ற வார்த்தையை பரப்பினார். இவர்கள் எங்கள் மத்தியில் இந்தியாவிலே சுன்னத்துக்கு மாற்றமாகவும் அகாயிதுக்கு மாற்றமாகவும் பல விஷயங்களை முன்வைத்து மக்கள் மத்தியிலே பரப்புகிறார். இருந்தாலும் தேவபந்த் உலமாக்கள் எந்த ஒரு பதில் தராமல், எந்த அளவுக்கு என்றால் அந்த இளம் ஆசிரியர்கள் உங்கள் மீது இந்த அளவுக்கு, எங்கள் ஆசிரியர் மீது இந்த அளவுக்கு பழி சுமத்தப்பட்டது என்று கூறி நாங்கள் அதற்காக பதில் கூறி என்று கூறினார்கள். இருந்தாலும் மூத்த உலமாக்கள் கூறினார்கள், நீங்கள் எந்த பதிலும் தர வேண்டாம், மாறாக உங்களுடைய தீனுடைய தரிசனம் நீங்க முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டே கூறினார்கள். ஆனாலும் மௌலானா அஹமது இல்லா கான் அவர்கள் தரலவில்லை. ஹிஜ்ரி கிபி 1906ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்காக காபத்துல்லா சென்றார். காபத்துல்லா சென்ற பிறகு ஹஜ்ஜுடைய கிரிகளை முடித்த பிறகு மக்கா மதீனா உலமாக்களை சந்தித்து எங்கள் ஊரில் 5 பேர்களை எப்படி ஆஃபீஸ் இனாயத் சொன்ன மாதிரி மிர்சா குலாம் ஆஸாத் காதானி பற்றியும் அதே போல 4 இமாம்களை பற்றி முன்வைக்கிறார்கள். 4 இமாம்கள் எங்கள் ஊர்ல தவறான அகாயிதுகளும் தவறான விஷயங்களும் பொய்ப்பிக்கிறார். அந்த அடிப்படையில் 4 கிதாப் முன்வைக்கிறார்கள். முகதாக தஹ்ஜீருன் நாஸ், அதாவது மௌலானா காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி இந்த தஹ்ஜீருன் நாஸ் என்ற கிதாபில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இன்னொரு நபி வருவார் என்பதாக, அதாவது காத்தம நபிக்கு பிறகு இன்னொரு நபி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதாக அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி இஃப்ஸுல் ஈமான் என்ற கிதாபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மு எப்படினாக்கா ஸைது பக்கர் சாதாரண மனிதன் எதுவரையில் விலங்குடைய இல்மு போன்ற என்பதாகும். அதே போல
பராஹின காத்தி என்ற கிதாபில் மௌலானா கலீல் அஹமத் சாரம்பூர் ரஹமத்துல்லாஹி அன்ஹு இப்லீஸுடைய இல்மு நபி ஸல்லல்லாஹு இல்மு குறைந்தா இருக்கு, இப்லீஸ் இல்மு தான் உயர்வா இருக்கு, நபி ஸல்லல்லாஹு இல்மு குறைவா இருக்கு. அதே போல ரஷீத் அஹமத் கங்கை ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ் தஆலா பொய் சொல்கிறாய் இந்த 4 கிதாபுகளை உருது வாசகத்திற்கு அது அப்படி அரபு மக்களிடம் சமர்ப்பிக்கிறார்கள். இது கேட்ட அரபு மக்கள் யாரிடம் இந்த கொள்கை இருக்கிறதோ அவர் கண்டிப்பாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதாக கூறினார்கள். அது அடிப்படையில் இந்த 4 நபர்களும் மிர்சா குலாம் காதியான் 5 நபர்களும் அரபு உலமாக்கள் குஃப்ர் என்ற ஃபத்வா கொடுக்கிறார்கள். இந்த ஃபத்வா அரபில் எழுதப்பட்டது. மௌலானா அஹமத் ரில்லாக்கன் அவர்கள் அவர் கொடுத்த ஃபத்வா உருதில் எழுதுகிறார். அதாவது ஹுஸ்ஸாமுல் ஹரமே அல் மன்ஹர் வ குஃப்ர் மை, அதாவது அரபுடைய தல்வார் அரபுகளுடைய வாள் குஃபுர் மற்றும் பாவத்தின் கழுத்தின் மீது உள்ளது என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். அதாவது அரபுகள் இந்த தேவபர் உலமாக்கள் மீது சாட்டப்பட்ட இந்த கிதாபு பாவத் மற்றும் குஃபுருடைய தலைப்பை எழுதுகிறார்கள். இதுக்கு இந்த ஃபத்வாவை கேட்ட உடனே தேவபர் உலமாக்கள் ஒன்று சேர்ந்து எப்படியாவது இதற்கு பதில் தர வேண்டும் எண்ணினார்கள். அது அடிப்படையில் தேவபர் உலமாக்கள் அரபுகளை சந்திக்கிறார்கள். எங்கள் அக்காய்து அவ்வாறு இல்லை, எங்கள் மீது சுமத்தப்பட்ட எல்லாமே அவதூறா இருக்கிறது, ஆகவே எங்கள் கொள்கை அவ்வாறு என்பதாக இருந்தாலும் அரபு உலமாக்கள் நாங்கள் எந்த ஒரு தஹ்கீக் இல்லாமல் எந்த ஒரு ஆய்வு செய்யாமல் உங்கள் மீது ஃபத்வா நீக்க முடியாது, அதற்காக நாங்கள் 26 கேள்வி கொண்டு ஒரு தொகுப்பை தருகிறோம், அந்த 26 கேள்விகளுக்கு நீங்க பதில் அனுப்புமாறு கேட்கிறார்கள். அது அடிப்படை 26 கேள்விகளோட தொகுப்பை ஷேகுல் இஸ்லாம் மதனி ரஹ்மத்துல்லாஹி கொடுக்கப்பட்டது. ஷேகுல் இஸ்லாம் மதனி ரஹ்மத்துல்லாஹி வாங்கப்பட்ட தொகுப்பை மௌலானா கலீல் அஹமத் சாரம்பூர் ரஹ்மத்துல்லாஹி அந்த 26 தொகுப்புக்கான கேள்விகளை ஒன்று சேர்க்கிறார்கள். அந்த 26 கேள்வி ஒன்று சேர்த்து தேவபர் உலமாக்குடைய 24 உலமாக்கள் அதை படித்து சிக்னேச்சர் கையெழுத்திடுகிறார்கள். அதே போல மக்காவுடைய 5 உலமாக்கள் கையெழுத்திடுகிறார்கள், மதீனாவுடைய 25 உலமாக்கள் கையெழுத்திடுகிறார்கள், மிஸ்ருடைய 13 உலமாக்கள், திமிஷுடைய 2 உலமாக்கள், கிட்டத்தட்ட மொத்த உலமாக்கள் அதை கையெழுத்திட்டு அதுக்கு பேர் அல் முஹம்மத் அல் முஃபரத் என்ற கிதாபில் வெளியிடப்பட்டது. 26 கேள்வி அரபுகளுடைய கேள்வி, 26க்கும் தேவபந்தருடைய என்ன மசால் இருக்கு, நாங்க எங்கள் மீது சுமத்தப்பட்ட அக்காது அவ்வாறு இல்லை என்பதாக சுருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் மௌலானா அஹமத் ரில்லாக்கன் அவர்கள் தேவபந்த் உலமாக்கள் எதிராக சாட்டப்பட்டது. சுருக்கம் என்னவென்றால் மௌலானா அஹமத் ரில்லாக்கன் அவர்கள் ஒரு தனி மதம் உருவாக்க நினைத்தார் என்றால் அவர் தன்னுடைய கிதாப் எழுதுகிறார்கள், என்னுடைய அந்த வழிமுறையை பின்பற்றுவதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஃபர்லா இருக்கிறது. யாரெல்லாம் தனி மதம் உருவாக்க நினைக்கிறார்களோ அவர் கண்டிப்பாக சுன்னத்துக்கும் அஹ்லே சுன்னத் ஜமாத் மாற்றமா இருப்பார்கள். அது அடிப்படையில் அவர்கள் கொள்கையும் மாற்றமா இருக்கும். ஆகவே சரியான கொள்கையை தெரிவதற்காக அவரான தவறான கொள்கையை அறிவது அவசியமா இருக்குது. அவர் 4 தவறான கொள்கையா அகாயதிரியாவும் அவர்களுக்கு மாற்றமா இருக்கார்கள், மசாலிதான் மாற்றமா இருக்கார்கள். இங்கு சுருக்கமாக அகாயதை பற்றி நான் கூற விரும்பி, அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய நோக்கம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் என்ற படைப்பில் சேர்க்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிர் நாஜிர் என்ற படைப்பில் சேர்க்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முல் கைப் என்ற தன்மை இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குல்லு முக்தார், இந்த 4 அகாயதுக்கு அஹ்லே சுன்னத்துக்கு மாற்றமா இருக்குது. அதாவது சொல்லக்கூடிய முதல் வாக்கியம்னாக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரா இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான் கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூர் என்று கூறுகிறார்கள். அதுக்கு ஆதாரமாக வக்கத் ஜாஅக்கும் நூரும் வ கிதாபுன், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த நூர் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வல கலகல்லாஹு நூரிஹி, முதலாவது அல்லாஹ் தஆலா என் நூரை தான் படைத்தார் என்பதாக இதெல்லாம் வைத்து பரையில் வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஒண்ணாவீர்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் வர நபி ஸல்லல்லாஹு எச்சில் உங்கள் எச்சில் சமமாகுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வை உங்கள் வேர்வை சமமாகுமா, நபி ஸல்லல்லாஹு நடந்து சென்றால் அவர் நிழல் தரையில் படாது, நீங்கள் நடந்து சென்றால் தரை நிழல் படுமா என்பதாக பல அடுக்கடுக்காக அவர்கள் தலாயிலே அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, என்னதான் சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறாகவும் மற்ற படைப்பை சொல்வது தவறுதான். என்றால் அல்லாஹ் தஆலா மனித படைப்பு தான் சங்கை செய்திருக்கிறான். அஷ்ரஃபுல் மக்லூகா, சிறந்த படைப்பு என்றால் மனித படைப்பு தான். மனித படைப்பை விடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற படைப்புடன் இணைப்பது தவறுதான். மனித படைப்பை தவிர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சூரியன் என்று சொன்னாலும் தவறுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் என்று சொன்னாலும் தவறுதான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், நான் மனித படைப்பை சங்கை செய்துன்னு கூறியிருக்க. அல்லாஹ் தஆலா வலக்கத் கர்ரம நூரன், நான் நூரை சங்கை செய்து எங்குமே கூறவில்லை. அவர் எங்களை பார்த்து கூறுகிறார்கள், நீ ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் என்பதாக கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்துறீங்க, எங்கள் நபியை நீங்க இழிவுபடுத்துறீங்க என்பதாக பல குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். எப்பா நீ நான் கேவலப்படுத்தல, நீதான் எங்கள் நபிய அல்லாஹ் தஆலா சிறந்த படைப்பான சொன்ன அஷ்ரஃபுல் மக்லூக்கை தவிர்த்து நூர் என்ற படைப்பில் தள்ளிவிட்டு எங்கள் நபி நீ கேவலப்படுத்துற. நபி ஸல்லல்லாஹு நூர் என்ற படைப்பு சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்துற மாதிரி. அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிர் நாஜிர், அதாவது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலும் ஆஜராகிறார்கள்.
இந்த தன்மையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. அதே போல வலிமாறல் இருப்பதாக அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக அவர்கள் வைக்கக்கூடிய ஆயத்து யா அய்யுஹன் நபி இன்னா அர்சல்னாக ஷாஹிதும் முபஷ்ஷிரும் வ நதீரா இந்த ஆயத்தும், அதே போல அடுத்த ஆயத்து வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன் ஆயத்தும் முன்வைக்கிறார்கள். இதற்கு அடுத்தாக என்னவென்றால் இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய ஷாஹித் என்ற அர்த்தம் நபியை குறிக்கிறது. அதே போல அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தாருக்கு ரஹமத் அனுப்பப்பட்டிருக்கிறான். அப்ப அகிலத்தார் ரஹமத்தான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகிலும் ஆஜராகிறார் என்பதாக கருத்து வைக்கிறார்கள். கண்ணியத்துடன் அவர்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு இந்தியா இருக்கிற மக்களை பார்த்து உங்களுடைய கிப்லா எது என்று கேட்டால் காபத்துல கூறுவார்கள். மதீனா உள்ள மக்களை கேட்டால் கிப்லா எனக்கா காபத்துல நோக்கி கூறுவார்கள். பாகிஸ்தான் மக்களை கேட்டால் கிப்லா எங்க இருக்குனாக்கா காபத்துல நோக்கி கூறுவார்கள். என்ன காபத்துல எல்லா இடத்திலும் மௌஜூதா இருக்காவே? காபத்துல எல்லா இடத்துல ஆஜராக இருக்கா? மாற காபத்துல இருப்பது மக்காவிலே, ஆனா கூறி திசை எல்லாமே அதன் பக்கம் தாக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பது மதீனாவிலே, அவருடைய ரிசாலத் அவருடைய ரஹமத் முழு உலகிலும் பரவி இருக்குது. அடுத்தபடியாக குர்ஆன்ல இருக்க ஆயத்து இருக்கு ஹுவல்லதி ஜால ஷம்ஸ தியாஹன், அது அல்லாஹ் தஆலா சூரியனை ஒளி தரக்கூடிய ஆக்கியிருக்கிறான். இங்க சூரியன் இப்ப பூமியில இருக்க வானத்தில் இருக்குதா? எப்படி வானத்தில் இருந்து கொண்டு சூரியன் முழு உலகத்திற்கும் ஒளி தருகிறதோ அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து கொண்டே முழு உலக ரிசாலத் இருக்குது, அவருடைய ரஹமத் இருக்கிறது. அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு முக்தார், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து இக்தியாரும் கொடுக்கப்பட்டுள்ளது, அனைத்து விருப்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டுள்ளது. கண்ணியத்திற்குரியார்களே, நான் அவரிடம் கேட்கிறேன் ஃபர்லு என்றால் என்ன? ஃபர்லு என்றால் ஐஎஃப்எல் லாசிமுன், அதை செய்வது கட்டாயமா இருக்கு. இக்தியார் என்றால் ஐஎஃப்எல் இக்தியாருன், அதை செய்வதற்கு இக்தியார் இருக்கு. அவர் நினைச்சா செய்யலாம், இல்லாட்ட என்ன பண்ணலாம், அதை விட்டுடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்நாட்களை தொய்த 5 வேளை தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, இந்த 6 தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நஃபிலா இருந்ததா அல்லது ஃபர்லா இருந்ததா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 6 தொழுகை அவர்கள் கூறுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஃபர்லு தான், அவருடைய அக்கால தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 தொழுகை ஃபர்லா இருந்தது. எப்படி ஒரு மனிதருக்கு இக்தியார் கொடுக்கப்பட்டும் அவர் மீது எப்படி இந்த லாசிமா இருக்கும் அவர் செய்வது? கண்ணியத்திற்குரியவர்களே, அது அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு இக்தியார் என்பது கிடையாது. அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முல் கைப், அதாவது இல்முல் கைப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம கூறுவோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முல் கைப் கொடுக்கப்பட்டுள்ளது, ஆனால் இல்முல் கைப் கொடுக்கப்பட்டது ஜாத் அடிப்படையில் இல்லை, மாறாக அத்தாய் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்றான் அல்லமக்க மாலம் தகுன் தாலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இல்ம கற்றுக் கொடுத்தது? அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை கைபான விஷயங்கள் சொன்னார்களோ அது அனைத்துமே ஜாத்தி இல்மு கிடையாது, மாறாக அத்தாய் இல்மு அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட இல்மா இருக்கிறது. அதே போல இல்மு 2 இருக்கு, ஒன்னு குல்லி இல்மு, ஜுஸி இல்மு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லி இல்மு கொடுக்கப்பட்டது என்பது இல்லை, மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட இல்மு ஜுஸியாக. இந்த அடிப்படையில யார் வேணா இல்முல் கைப் என்று சொன்னா தவறில்லை, மாறாக ஜாத்தி அடிப்படையிலும் குல்லி என்ற அடிப்படையில் சொன்னாதான் இல்முல் கைப் என்று தவறாக இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது அவர்களும் நம்ம அக்காத ரீதியான விஷயங்கள் இருக்கு. அது போக அவர்கள் மசாயில் ரீதியானவே பல தரப்பட்டு இருக்கிறார்கள். சுருக்கமாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சுன்னத் என்றால் அன்சர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் ஃபேலின் அவ் கௌலின் அவ் தக்ரீன். சுன்னத் என்றால் நபி ஸல்லல்லாஹு எது செய்தார்களோ எது முடிந்தார்களோ இது அங்கீகாரம் செய்தால் சுன்னத்தாக இருக்கும். ஆனால் பித்அத் என்றால் ஷாஃபிஈங்களுக்கு கூறுகிறார்கள், பித்அத் என்பது மா ஹதீஸ யுகாலிஃபு கிதாபன் அவ் சுன்னத்தன் அவ் ஆஸர ஸஹாபி அவ் இஜ்மால் உம்மத்தி ஃபஹாதி பித்அத்து ஸலாலா. இந்த ரெண்டு விஷயம் இது செய்யணுமா இது செய்யக்கூடாது, இது பித்அத்தா என்று முரண்பட இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்கள். அதே போல பித்அத்துக்கான இந்த கோட்பாடு ஷாஃபிஈ சொல்ல கோட்பாடு சுன்னத்து கிதாபுக்கும் சுன்னத்துக்கும் சஹாபாக்களுக்கும் இஜ்மா உம்மத்துக்கும் மாற்றமா இருந்தால் அது அனைத்துமே பித்தத்தா இருக்கு. அடிப்படையில் நிறைய விஷயங்கள் அவர்கள் அடுக்கடுக்காக பித்தத்தான செயல்கள், கபருக்கு போய் அங்கே சஜ்ஜா செய்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முத்தையின் செய்து, அதாவது பித்தத் அடிப்படையில் 3 விஷயம் கூறுவார்கள். ஒன்னாவது அது செய்வது கட்டாயம், அதை தாயின் முத்தையின் செய்து செய்வது. இரண்டாவது அதை செய்யவில்லை என்றால் பாவம் என்று நினைப்பது. இதெல்லாம் கூறினது பிதத்தாக இருக்குது. கண்ணியத்திற்குரியவான்களே, ஆகிய அல்லாஹ் தஆலா அனைவரும் இந்த அகாயதை விட்டு தகுந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தை முழுமையாக பின்பற்றி பிதத்தான விஷயங்களை அனைத்து விஷயங்களை விட்டு தகுந்து கொள்ள பாக்கி தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.